கூல் சுரேஷ், உங்க பேரை தூள் சுரேஷ்னு கூட வச்சிடலாம். கூலா இல்ல, தூளா இருக்கீங்க. கூல் சுரேஷுக்கு பதிலா தூள் சுரேஷ்னு கூட அவர் பேரை மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. நான் இது வரைக்கும் ஒரு 250 படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான். அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு படத்தில் போய் நடிப்பேன். அந்த படம் ஓடுச்சுன்னா இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சி வரும், ஓடலன்னா வருத்தம் வரும். ஆனால் நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப சில படங்கள் தான். சில படங்கள் சொல்றதை விட பெருமைக்குரிய படம்னு சொல்றது வந்து தந்தை பெரியாரா நான் நடிச்சது தான். அதற்கு அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர். அந்த படத்தினுடைய கதைப்படி. அதே மாதிரி தோழர் சேகுவாரா கூட என்னை எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர். தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது. ஆனால் அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன். புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம், நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரித்த படத்தில் வந்து நான் தோழர் சேகுவாரா கெட்டப்பில் நடிச்சிருக்கேன். அதே தான், புரட்சிக்காரன் படத்தில் தோழர் சேகுவாரா கெட்டப்பில் நடிச்சிருப்பேன். இந்த தோழர் சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஸும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸும் என்னை பார்க்க வந்தப்போ சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாகிட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியாகட்டையும் போய் இப்போ கதையை சொல்லி இதில் ஒரு இந்த தோழர் சேகுவாராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக நடிக்கிறதுக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கீங்களா, தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டுட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன். ஏன்னா அது நடிப்பாக இருக்காது, அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. எனக்கு இவங்க இந்த சென்சாரில் வெட்டப்பட்ட காட்சிகளெல்லாம் இங்கே போட்டு காட்டினாங்க. இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது, ஆனால் வசனங்கள் வேறு. நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேறு வசனங்களில் வந்து சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா. அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதை இந்த படம் செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா. ஏன்னா வந்து இது பராசக்தி காலத்திலேருந்து இருக்குது, வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது. அண்ணா எழுதின வேலைக்காரியிலேருந்து கலைஞர் வசனம் எழுதின பராசக்தியிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அமைதிப்படையில் இருந்தது. வேறம் புரியுது படத்தையே தடை பண்ணாங்க. அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்படி வெளிவந்த படம் தான் வேறம் புரியுது. அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடித்த எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. இந்த படம் நடிக்கும்போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்போ எல்லாருக்கும் நான் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும். ட்ரைலர் பார்க்கையில் தான் எனக்கே பிரமிப்பாக இருக்குது. அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவ்வளவு அருமையாக அவ்வளவு ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகளெல்லாம் நடந்திருக்குது. அந்த கோபம் வந்து அங்கே தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உள்ள முழக்கம் இருக்குது, அடங்கம் வரு அத்துமீறு அப்படிங்கிறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சாதான் அது நடிப்பில் வரும். இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பாக போயிடும். அந்த வலியும் வேதனையும் தெரியுது. அப்புறம் என்ன இந்த படத்தில் வந்து புதுசாக ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க என்கிட்ட. நீங்கள் இந்த படத்தில் பாட்டு பாடணும் அப்படின்னு. பாட்டு பாடணும் என்ன இல்லை, வார்த்தையே வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா பாடிட்டேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒதுக்கும். அப்புறம் எனக்கு என்ன பயன்னா, பாட்டு எப்படி நான் பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே. எனக்கு இது இது பொது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களாக இருக்குது. அவர் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும். அச்சம் என்பது பாருங்க, எனக்கு பாடுறக்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாது. ஒரு டிஎம்எஸ் தான் வரணும். இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. சரியா பாட முடியல பாருங்க. இப்படி ஒரு ஸ்ருதி சுத்தத்தோட தான் வரும். பாடணும்னு நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க. ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு
இருந்தால் பாடலாம் அப்படின்னா. எப்படி அப்படின்னா, நல்ல ரஃப்பாக நம்ம தம்பி அருண்ராஜ் காமராஜ் படிக்கல, நெருப்புடா நெருங்குடான்னா பாடிடலாம். இல்லாட்டி ரொம்ப சாப்பிட்டா அண்ணே அண்ணே சிப்பா என்னென்ன பாடிடலாம். நீங்கள் எங்கேயாச்சும் கொண்டு போய் அச்சம் இருந்தது மடமேடா ரேஞ்சு குட்டுறாதீங்க அனீஷ் சார் அப்படின்னா, நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே போனால் அதை விட கஷ்டமாக இருக்கு. நான் எவ்வளோ சிரமப்பட்டு பாடியிருக்குங்க தம்பி திருமாவர்களே, நீங்களே பார்த்துக்கல. அதாவது எனக்கே அதை பார்க்கல, அடக்கமறு அத்துன்னு சொல்லிட்டு பாடும்போது, ஏன்னா அப்படித்தான் பாட முடியுது அந்த பாட்டை. ஆனால் ரொம்ப ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா, ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைந்த பாடலா பாடுனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதான் இருந்தது. இதையெல்லாம் இந்த அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழனேன்னு என்னை காட்டுறாங்க. நான்லாம் ஒரு புரட்சி தமிழன் இல்லை, தமிழன். புரட்சி தமிழன் கிடையாது. அது புரட்சி தமிழனுங்கிற பட்டம் இங்கே தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி பொருந்தும், எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும், தம்பி வேல்முருகனுக்கு பொருந்தும். பட் அது வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருற மாதிரி. சரி பரவாயில்ல, என்ன அது என்ன இல்லை, அதனால ஒன்றும் பரவாயில்ல. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். என்னன்னா இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும். அது காரணம் வந்து நீங்கள் பராசக்தியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பராசக்தியிலேருந்து நாரோடி மன்னன் வரைக்கும், வேடம் புரியுது, அமைதிப்படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள். அந்த மாதிரி படங்கள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பி பா ரஞ்சித்துடைய படங்கள், மாரி செல்வராஜ படங்கள், வெற்றிமாறனுடைய படங்கள், அதெல்லாம் வந்து பிரமாதமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து இதில் வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும், இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும், சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா வந்து சில சமயத்தில் அதுதான். இப்போ வாத்தியார் படம், எம்ஜிஆர் படத்தில் வந்து புரட்சி தலைவர் படத்தில் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடியிருப்பார். அதை சென்சாரில் வந்து உதயசூரியன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது வந்து திமுகனுடைய சின்னம்னு அதை சென்சாரில் கட் பண்ணி உதயசூரியனை புதிய சூரியன் மாற்றியிருப்பாங்க. இருந்தாலும் மக்கள் மனசில், எங்கள் மனசுல எல்லாம் உதயசூரியன் போய் தான் பறிஞ்சது. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு பெற்றால் தான் பிள்ளையால நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பியில் பாடியிருப்பார். அதை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் படம் பார்க்கல தெளிவாக தலைவருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசில் போய் பதியும். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சர்டிஃபிகேட்டு வாங்கி செப்டம்பர் 20 இந்த படம் வருது. அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம், பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சுக்கிறாங்க. கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணித்தனமான நம்பிக்கை களப்போராளிகளுக்கு இருக்குது. அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அலெக்ஸ் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக பெரும் முயற்சியை மேற்கொண்டு திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு, வெறியோடு பணியாற்றி இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட இருக்கிறார். வருகிற செப்டம்பர் 20 இந்த படம் திரைக்கு வருகிறது. உலகம் முழுவதும் வர இருக்கிறது. தோற்றத்தில் அவர் ஒரு பள்ளி மாணவனை போல் இருக்கிறார், கல்லூரி மாணவனை போல் கூட அல்ல. என்னை முதலாக அவர் வந்து சந்தித்த போது நான் அதிர்ச்சியில், என்ன படிக்கிறாய் என்று தான் நான் கேட்டேன். யார் இயக்குனர் என்று கேட்டேன். நான் தான் என்று சொன்னார். இதற்கு முன்பு யாரிடமாவது துணை இயக்குனராக அல்லது இணை இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் உண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார். ஏதேனும் படங்களில் நடித்த அனுபவம் உண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார். எந்த துணிச்சலில் நீங்கள் இப்படி இந்த களத்தில் இறங்குகிறீர்கள் என்றேன். வெறுமென புன்னகைத்து கொண்டார். எதுவும் பெரிதாக அதற்கு விளக்கம் சொல்லவில்லை. அவரோடு வந்திருந்த தயாரிப்பாளர் அனீஷ், அவருடைய தாயார், 3 பேரும் தான் என்னை வந்து முதலாக சந்தித்தார்கள். இந்த படத்தை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை
படப்பிடிப்பை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். என்னை ஏன் அணுகினீர்கள், இந்த துறைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விகளோடு தான் அவர்களோடு நான் உரையாடத் தொடங்கினேன். இப்படி ஒரு படம், இந்த கதை, குறிப்பாக இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு கதை, நீங்கள் இதிலே நடிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அப்படி என்றால் படம் வெளிவராது, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னேன். அதன் பிறகுதான் அண்ணன் சத்யராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளப் போகிறோம், நீங்கள் அண்ணனிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் யாரையும் மிக எளிதாக சந்திக்கக்கூடியவர், எந்த பந்தாவும் அவரிடத்திலே கிடையாது. அவரை நீங்கள் போய் தாராளமாக சந்திக்கலாம், வாய்ப்பு இருந்தால் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். அவருடைய இந்த முயற்சியை, அந்த முனைப்பை உள்ளபடியே நான் எண்ணி எண்ணி வியந்து போகிறேன். முன் அனுபவம் எதுவுமே இல்லை, ஆனால் அவருக்குள்ளே ஒரு வேட்கை, வெறியாக மாறி இருக்கிறது. அந்த துடிப்பு அவரை சாதிக்க உந்தி தள்ளி இருக்கிறது. தம்பி வந்தவனே என்று சொன்னார், இந்த படத்தை சென்சாரே பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டாங்கன்னு பதறிட்டு வந்தாங்க அலெக்ஸும் அனீஷும். என்ன சொன்னாங்கன்னா, கௌதமி தான் அதில் மெம்பராக இருக்காங்க. யார்? நடிகை கௌதமி. அவங்க யார்? நடிகை மட்டும்தான் எனக்கு தெரியும், அவங்க பிஜேபியில் சேர்ந்தது எனக்கு தெரியாது. அவங்க பிஜேபி மூலமாக பிஜேபியில் சேர்ந்து அதில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாங்க. மெம்பராக இருந்தவொடனே இதில் பூரா பெரியார் கருத்து இருக்குது, சமூக நீதி கருத்து இருக்குது. அதுலேயும் பெரியார் வேடம் தெரிவித்து அண்ணன் சத்யராஜ் அதில் நடிக்கிறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசக்கூடியவர். அந்த வசனங்கள் போய் மக்கள்கிட்ட போனால் அப்படியே ஆழமாக நெஞ்சில் பதியக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை உச்சரிக்கிற அந்த முறை இருக்குது பாருங்கள். அப்போ கௌதமி இயல்பாக தடுப்பாங்க. ஏன்? அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாருக்கு கன்சிடரே பண்ண முடியாது, தூக்கி போட்டாங்க. அவங்கள்ட்ட பேச முடியுமான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பழக்கமே இல்லை. திரைத்துறைங்கிற அடிப்படையில் ஒரு நட்பு அண்ணா சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும். அவங்கள வச்சே நீங்கள் திரும்ப பேசுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். இப்போ நல் வாய்ப்பாக அவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ வேற ஆள் சென்சார் போர்டில் வந்திருக்கிறேன். இப்போது வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகள் அப்படியே, நான் தான் கேட்டேன், நீங்கள் வசனம் அதுக்கு வேறு மாதிரி வாசிச்சிருப்பீங்களா, இப்போ நீங்கள் மாற்றி வசனம் பேசுனதா சொல்கிறீங்களே, அது சிங்க் ஆகுமான்னு கேட்டேன். அது அப்படி தான் இருக்கும், அது அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியாதுன்னு சொன்னார். இது ஏன் நிகழ்கிறது? ஏதோ அந்த சென்சார் போர்டு மட்டும்தான் காரணம்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கிருமி லேயர் வைக்கிற சிந்தனையிலிருந்து தான் இங்கே உருவாகுது எல்லா இடங்கள்லையுமே. ஓபிசிக்கு கிருமி லேயர், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு எஸ்சி எஸ்டிக்கும் கிருமி லேயர், கான்ஸ்டிடியூஷனில் கிருமி லேயர் கூடாதுங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக எஸ்சி எஸ்டிக்கு வருமான வரம்பு கூடாது. கிருமி லேயர்னா என்னென்ன? கிரீம்னா என்ன? பசை. கிருமி லேயர்னா பசை அடுக்கு. ரொம்ப வறுமையில் கிடக்கிறவன் ரொம்ப பணக்காரனாக இருக்கான், அதுக்கு இடையில ஒருத்தன் டெவலப் ஆகி வரான், கொஞ்சம் பசை அடுக்கு உள்ள சமூகம். மாத சம்பளம் வாங்குறான், வருமானம் அவனுக்கு ரெகுலர் இன்கம், தொடர்ந்து வருமானம் வருது. அதில் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. சோஷியல் ஜஸ்டிஸுடைய கான்செப்டே என்னென்னா, பொருளாதார அளவுகோல் அதில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். சமூக நீதிக்காக நின்றார், ஆதிக்கத்தை எதிர்த்தார், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார். அந்த பார்வை நமக்கு வரணும். இந்த அடையாளங்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கக்கூடாது. அதில் ஒரு பெருமையில் நம்ம முரண்பட்டு நிற்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால தான் மிக எளிதாக சமூக நீதியை நீர்த்து போக செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இன்னைக்கு சென்சார் போர்டில் உட்கார்ந்துருக்குங்க யாராக இருந்தாலும் அதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட கொள்கை அடிப்படையில் தான் இயங்குவாங்க. இப்போ அந்த இடத்துக்குள்ள நாம போனாக்க அது வேற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம். இப்போ நாம போகணும்னு ஒரு கேள்வி வரும்போது தான் சமூக நீதி தேவைப்படுகிறது. அந்த இடத்துல எப்படி நாம போகிறது? ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம். ஒவ்வொரு இடத்திலையும் தீர்மானிக்கிற இடத்துல பிரதிநிதித்துவம் இருக்கணும். அந்த பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோட்பாடு தான் சமூக நீதி கோட்பாடு. அது கல்வியிலிருந்து தொடங்குகிறது. கல்வியை மறுக்கிறான். நீ நான் வைக்கிற வரையறையின்படி உள்ளே வா, நீட் எழுது, அப்பன்னா நீ டாக்டர் ஆகலாம், இல்லைனா ஆக முடியாது.
அங்கே ஒரு செக் வைக்கிறாங்க. இந்த ஆபத்தை எல்லாம் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அந்த விவாதிக்கிற களங்களில் தோழர் சேக்குவேரா போன்ற திரைப்படங்களும் தன்னுடைய பங்களிப்பை செய்ய தயாராக வந்திருக்கிறது. அந்த சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, சமூக நீதி சிந்தனை இருந்ததால் தான் தம்பி அலெக்ஸ் இந்த இளம் வயதில் அண்ணன் சத்யராஜை தேடி போய் பார்க்கிறான். அந்த பார்வை பாருங்க, ஒருத்தர் சிந்தனை தான் உறவை உருவாக்கும். இல்லைன்னா அவர் வேற கமர்ஷியலாக யாரையாவது போய் பார்த்துருப்பார். எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஒரு படம் வரணும், அதில் ஒரு குத்தாட்டத்தை வைக்கணும், ஒரு நல்ல காதல் காட்சி வைக்கணும் அப்படின்னு அவர் கற்பனை பண்ணல பாருங்க இந்த இளம் வயதில். அந்த வகையில் நான் தம்பி அலெக்ஸ் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். உங்களை போன்ற இளைஞர்கள் திரைத்துறையில் மிக பெரும் சக்திகளாக வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் போய் சொல்லுவேன் நான். அதே மாதிரி அவருடைய எப்போ போனாலும் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார். அவருடைய கதவுகள் எனக்காக திறந்திருக்கிறது எனக்கு எப்பயுமே ரொம்ப சந்தோஷம் சார். அந்த இந்த மாதிரி ஒரு பாதையில் போகும்போது பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை வரும்போது நேராக இப்படி தான் திரும்பி பார்ப்பேன். அப்போ நீங்கள் இருக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்குது சார். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து இது வரைக்கும் பல பிரச்சனைகள், அது எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு திருமாவளவன் சார் ஒரு ஃபஸ்ட்டு பில்லர் அவர் தான் ஆரம்பித்து வச்சார். இப்போ இங்கே நிற்கிறாரு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வெற்றி விழாலே அவர் வருவார் கண்டிப்பாக. அவர் தான் இந்த படத்தோட ஃபினிஷிங் டச் கொடுப்பாரு. அவ்வளோ சீன்ஸையுமே அவர் அப்படி சொல்கிறத மட்டும் செய்யாமல் அவராக இன்வால்வ் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த சீன்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். அதே மாதிரி அது முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படியே போகாமல் அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த லெவலில் இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கு நம்ம கமிட் ஆகிட்டோம்னா அந்த படத்துக்கு எவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக இருக்கணும், கொள்கைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும், அதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் எழுதலாம். நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எவ்வளோ வேணாலும் பேசலாம். 250 படங்கள், 46 வருடங்கள், 250 படங்களுக்கு அப்புறம் இந்த டைலாகை பேசுறது சத்யராஜ் சார் தவிர வேறு யாரும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். சத்தியமா சார், அதுதான் அவர் தான் ஆசிரியரும் அதை தான் சொன்னார். இதுக்கு ஒருத்தர் பேசுகிறாரு, ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் இது. ஒருத்தர் பேசுகிறாரு, அது மக்கள்கிட்ட போய் சேரும்போது இவர் பேசுறது வெறும் டைலாக் இங்கே பேசிட்டு வெளியே போய் வேற கொள்கையை ஃபாலோ பண்ணுவார், பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்யராஜ் சார் பேசினா அவர் இங்கே பேசுறது மட்டும் இல்லை, இதை வெளியே அவுட் ஆஃப் சினிமா இதை ஃபாலோ பண்ணுற ஆள் இதுக்காக ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்பாருன்னு சொன்னார். அதை இப்போ லைவ்லேயே பார்த்துட்டோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரை வணங்கி, இழப்பதற்கு எதுவுமே இல்லை கைகளில் உள்ள விலங்குகளை தவிர, பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன காரல் மார்க்ஸையும் நினைத்து, கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவது இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூர்ந்து, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மேடையை நான் பார்த்ததே இல்லைங்க. உட்காரதுக்கு முன்னாடி மேடையில் ஏற்றி பேசி முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்ற ஒரு மேடையை இப்போ தான் நான் முதல் முறையாக சந்திக்கிறேன். கடைசியாக இந்த மேடையில் நம்ம அண்ணன் சீமானை பார்த்தது ஒரு மலரும் நினைவுக்காக சொல்கிறேன். தோழர் சேகுவாரா, எனக்கு இந்த பேரை கேட்ட பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கேட்கலையா? எனக்கு பிரச்சனை இல்லையா? சரி, வழிகளே விடுங்கப்பா, ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ரைட். தோழர் சேகுவாரா அப்படின்ற படத்தோடைய பேரை கேட்டோடனே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதில் தம்பிங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும், எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம். அவர் உள்ளே புகுந்தாலே சும்மா சதுரடி தான் அடித்து வெளுத்து நறுக்குவார். திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஐயா முத்தரசன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேலுமுருகன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மற்றும் பத்திரிகை தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக இந்த விழாவிலே நாயகனாகவும்
எங்களுடைய திரையுலகின் ஒரு பொக்கிஷமாக இருக்கிற சத்யராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். சத்யராஜ் சார் மாதிரி ஒரு நடிகரை பெற்றது இந்த சினிமா பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பொக்கிஷம் அவர். அவரை போல ஒரு சின்சியரான ஒரு உழைக்கக்கூடிய ஒரு இயக்குநர்களோட அனுசரித்து போகக்கூடிய ஒரு கதையை உணர்ந்து நடிக்கக்கூடிய நேரம் தவறாமல் இருக்கக்கூடிய சிவாஜி சாருக்கு அப்புறம் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலே சத்யராஜ் சார் தான் வந்து 100% டைமிங்கை மெயின்டைன் பண்ணுற ஆக்டர் எங்களுக்கு. அதே போல் வந்து ஒரு ஒரு டிசிப்ளினாக ஒரு ஆக்டர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த தமிழ் சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் மீண்டும் வர சொல்லி அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய எட்மன் பிரபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த விழாவிலே நான் முக்கியமாக ஐயா திருமாவளவன் அவர்களுக்கும் மீண்டும் உள்ள வேலுமணி அவர்களுக்கும் முத்தரசன் அவர்களுக்கும் மீண்டும் வந்துங்கள அரசியல் ரீதியில் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், இதுபோல் நிறைய சினிமா விழாக்களுக்கு நீங்கள்லாம் முக்கியத்துவம் தர வேண்டும், நீங்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலேயே திரையரங்கில் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. காரணம் இதுக்கான ப்ரொமோஷன்ஸ் நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்குது. காரணம் வந்து மக்களுடைய மனநிலை வேறையாக இருக்குது. மற்ற மாநிலங்களுக்கு எங்களுக்கு தேடல ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறோடைய 90% தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்ருக்குறோம். எங்களுக்கான விஷயங்கள் நிறைய அங்கே நடக்கலை. அது மாதிரி வந்து இது வந்து நிறையா வந்து கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்க்காகவும் நாங்கள் போராடிட்டுருக்குறோம். ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கும் போராடிட்டுருக்குறோம். இது எல்லா விதத்திலும் சினிமா வந்து நசிந்து கொண்டே இருக்கிறது. சினிமான்றது ஒரு ஒப்பற்ற தொழில். இது வெறுமனே வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை சார். ஆக்சுவலாக இது வந்து மக்களுடைய அத்தனை அவனுடைய கோபம், ஆசை, பாசம், காமம் எல்லாத்தையும் தீர்த்துக்கிற இடம் சினிமா தேட்டர், சினிமா. அதில் தான் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க மக்கள். அதை விட்டுட்டோம்னா அந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கே கெட்டு போகும் இந்த சினிமா இல்லைன்னா. ஏன்னா அவனுடைய எல்லா விதையுமே இங்கே தீர்த்துக்கிற இடம் இந்த இடம். அப்பேற்பட்ட ஒரு சினிமாவுக்கு சரியான அங்கீகாரம் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ஆடியன்ஸும் தேட்டருக்குள்ளே வராமல், தேட்டர் காஸ்ட் அதிகமாக இருக்குது, கேன்டீன் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஆடியன்ஸ் உள்ள வர்றதில்லை. அதேமாரி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ரிஸ்க் மொத்தம் ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி தோழர் சிகவரை ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தில் எவ்வளோ ரூபாய் கிடைத்தாலும் அது வந்து தயாரிப்பாளருக்கு கிடைக்கும். ஆனால் எல்லா பேரும் எல்லாத்துக்கும் போகும். அது நஷ்டம் வந்தால் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் போகும். அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். அதுபோல் வந்து இந்த சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா உங்களால் இந்த சினிமா இன்னும் அதிக தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகப்படும், அதிக மக்களால் பார்க்கப்படும். இந்த விளம்பரங்கள், இந்த விழா அதிகமாக பார்க்கப்படும். அதன் மூலமாக இந்த படம் வந்து ஒரு நல்ல லாபத்தை எட்ட வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. இதேபோல் பல விழாக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும். எங்களுக்குள்ள குறைகளை கூட மத்திய அரசிலே சொல்லி எங்களுக்கு வேண்டுகிற சில சலுகையெல்லாம் தேவைப்படுகிறது. நாங்களும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அவற்றையெல்லாம் நீங்களும் பெற்றுத்தர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே உங்களிடத்திலும் இந்த கோரிக்கையை வைத்து இந்த விழாவிற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. படத்தில் வந்து அண்ணாச்சி நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல நான் நடிக்கலைங்க. இதனுடைய தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் அண்ணாச்சி இந்த மாதிரி தோழர் சேகு பேரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன உதறல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்லை கொஞ்ச நாளாகவே எங்கே பார்த்தாலும் ஒரே குரூப்பாகவே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நீங்களும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்களா பிரதர்ன்னு கேட்டேன். இல்லையா நீங்கள் வாங்கினே ட்ரெய்லர் பாருங்களேன், ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்னாப்புல. இப்போ நம்மகிட்ட சொல்லிட்டு தான் போட்டாங்க, படத்தில் வராத காட்சி அப்படின்னு சொல்லி அண்ணன் சத்யராஜ் அண்ணன் வெளுன்னு வெளுத்துருக்காப்புல. யாரை வெளுத்துருக்காங்க அப்படின்றது வெளுத்தல் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. இது யாரை வெளுத்துருக்கான்றது நம்ம இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி தானே இயக்குனர் அலெக்ஸ்? உண்மையிலே வந்து நம்ம சத்யராஜனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காங்க. ஆமாம், சத்யராஜனே பாட்டு அருமையாக இருக்குண்ணே. அடுத்தடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. சத்யராஜன் ஒரு வாட்டி எல்லோரும் நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி வாழ்த்து சொல்லிடுவோமா, அருமை. அப்புறம் இன்னும் மேடையில் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அண்ணன் வேலுமுருகன் இருக்காங்க, ஐயா திருமாவளவன் ஐயா இருக்காங்க, அன்னை முத்தரசன் இருக்காங்க, இன்னும் நம்ம கூல் சுரேஷ் இருக்காங்க. உங்களுடைய பேச்செல்லாம் கேட்குறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ தான் அந்த குரூப்பா? எங்கே போனாலும் முன்னாடி வரும் இருக்குதா? அண்ணன் ரவிமரி அண்ணன் இருக்காங்க. அண்ணன் பேசி அமர்ந்த சிவா அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிட்டு, இந்த படத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க. இதை நம்ம படம் பார்த்த பிறகு பேசுவோம், சரியா? அதனால் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இருக்குது அப்படின்றத நான் ஓரளவுக்கு உறுதி பண்ணியிருக்கேன். படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு மற்ற கதைகளை பேசுவோம். இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய பேச்சை உங்களைப் போலவே நானும் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹீரோ தம்பி எங்கே தம்பி வாங்க. ஆமாம், இந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. முதல் படமா தம்பி? இதான் முதல் படமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தம்பி தோற்றம்லாம் ஒரு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதுக்கேற்ற பயங்கர உழைச்சிருக்கீங்க, உழைப்பு அதில் தெரியுது. இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அது நம்ம புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜன் அவர்களுக்கு அமைதி படைக்கு அடுத்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் அண்ணன் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படமும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தோழர் சேகுவாரா அந்த டீமை தான் போய் சேரும். அப்புறம் தங்கச்சி, உங்கள் பேர் என்ன? கல்யாணி. நீங்கள் வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு சாதாரணமாக கூப்பிட்டுட்டீங்க. அடுத்த தடவை கூப்பிடும்போது யூடியூப் சூப்பர் ஸ்டார், வெள்ளிக்கிழமை நாயகன், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர், நடிகருமாகிய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுங்க. எதுக்காக இது சொல்கிறேன்னா, பெரியவங்களாம் இருக்கிறாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட பெருசாக அறிமுகம் இல்லை. ஒரு அறிமுகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா பூவோடு சேர்ந்தால் தான் இந்த நாறு மணக்கம். அதுக்காக சொன்னேன். நன்றி. ஏன்னா இது சாதாரண மேடை இல்லை, சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சகாப்தம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, ஜாதி மதத்தை ஒழிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சனாதனத்தை எரிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சரித்திரம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சாமானியனுக்கும் உதவும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சட்டம் படித்த மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சக்கரை போல இனிக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சரித்திரம் படைக்கிற மேடை. ஸோ இவங்க முன்னாடி நான் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுருங்கம்மா. நன்றி நன்றி. இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள், அவர் வந்து நான் நடிக்கும்போது சில சீன்லாம் வந்து நடித்து காட்டுவார். அப்படியே ஏதோ ஒரு 10-20 படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி நடித்து காட்டுவார். நானே கேட்பேன், பிரதர் நீங்கள் ஏற்கனவே எதுவும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லைண்ணா புதுசு தானே அப்படின்வார். ஸோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக, ஒரு வேளை டேக் ஒழுங்காக வராட்டி கூட ஒன் மோர் வாங்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துருப்பீங்க, சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்கார் இல்லையா, அடிபட்ட மாதிரி ஃபைட்லாம் வரும் அப்படின்னு இருப்பார். அப்படியே அந்த ப்ரூஸ்லி அந்த எஃபெக்டில் அப்படியே தான் இருப்பார். ஏன்னா ஃபைட் பண்ணும்போது, நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணும்போதும் அந்த ஒரு வெறியோடு தான் அடி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க நடித்து இயக்கியிருக்காங்க. அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீன்லேயுமே சத்யராஜ் சார் தான். ஏன்னா எனக்கு அவரோட காம்பினேஷன் தான். நடிக்கும்போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போது அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க. அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார், அண்ணா அல்வா கொடுத்தாக்க வேணான்றாங்க, அமைதிப்படம் படம் பார்த்துருப்பாங்கல்ல. வெப்பமான சத்தியமாக சொல்கிறேன், ப்ரொடியூசரு 100 தடவை படம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம அமைதிப்படை படத்தில் அமாவாசை கேரக்டரு நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்காக அந்த ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்க, உண்மையிலே ஒற்றுமை இருக்குங்க. சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கும், அவருக்கும் உடம்பு ஃபுல்லாக முடி இருக்குது.
நான் பார்த்தேன். நீங்கள் கேட்கலாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு. இதில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற சீன் ஒன்று இருக்குது. அப்போ பார்த்தேன். அப்போ நான் நினச்சேன், ஓஹோ! ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில் தோழர் சேகுவரா படத்தில் நடிச்சிருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப். ஏன்னாக்கா வால்டர் வெற்றிவேல் அந்த படம் 50வது நாள் படத்தை நான் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தேன். அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள். 50வது நாள் படத்தை நான் வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னா அப்போ வந்து அந்த படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டு பாருங்க. ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஹீரோ கூட இன்றைக்கி நான் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் கட் செய்யப்பட்ட காட்சிகள், தடை செய்யப்பட்ட காட்சிகள் என்று ஒளிபரப்பிய அந்த காட்சிகள் அத்தனையும் மிக அற்புதமான காட்சிகள். எது எல்லாம் மக்களுக்கு சென்று சேர வேண்டுமோ அது அத்தனையும் தடுக்கிற கூட்டம் திட்டமிட்டு சட்டம் போட்டு தடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்து அந்த உத்தரவுகளை மீறி இந்த படம் வெளி உலகத்திற்கு வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணன் சத்யராஜ் அவர்களால் இன்றைக்கு பாடப்பட்டு ஒலிக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல். அது அண்ணன் திருமா அவர்களின் வரிகளில் உதிர்த்த வார்த்தைகளாக இருக்கலாம், கருவாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அந்த 3 கருத்துக்களையும் இன்றைய இந்திய தணிக்கைத்துறைக்கு எதிராக அண்ணன் திருமா அவர்களும் முத்தரசன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் அண்ணன் சத்யராஜ் அவர்களும் சேர்ந்து இங்கே அருமை சகோதரர் எட்மண்ட் பிரபு போன்ற மிக சமூகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து சில தயாரிப்பாளர்களை இங்கே வெளிநாட்டுக்கான தயாரிப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நண்பர் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றி. இதுபோன்று சிரமப்பட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படம் அடித்தளத்தில் இருக்கிற மக்களின் உணர்வுகளை, உணர்ச்சிகளை, அவர்கள் படுகின்ற பாடுகளை, அவர்களுடைய துன்பங்களை, துயரங்களை இன்றைக்கு திரைத்துறை என்கிற இந்த கலைத்துறையின் ஊடாகத்தான் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய முடியும் என்கிற அந்த வலிமையான ஊடகத்தின் ஊடாக அதை கொண்டு சேர்ப்பதற்கான அவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அதை தடுத்து அவர்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கதை அம்சங்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை மக்களிடம் சென்று சேர்க்காமல் தடுப்பதும் ஏற்புடைய செயல் அல்ல. இவர்கள் சட்டம் சொல்கிறது என்கிற பெயரில் மிக ஆபாசமான, அருவருக்கத்தக்க, மோசமான பல நிகழ்வுகளை எல்லாம் அனுமதிக்கின்ற சாதிய மோதல்களை, வன்மங்களை, வன்முறைகளை, ஆணவ படுகொல்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எல்லாம் குறித்து இன்றைக்கு எது எதற்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது இதற்கெல்லாம் சொல்ல மறந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் தண்ணீர் பிடிக்கிற காட்சியிலிருந்து, உணவு கரியின் காட்சியிலிருந்து, அந்த மாணவனை அவர் கீழே முட்டி போட்டு கைதூக்கி பேசுகின்ற அந்த வசனத்திலிருந்து அத்தனை காட்சிகளும் இந்த சமூகத்திற்கு சென்றடைய வேண்டிய அந்த காட்சிகள். நான் கேட்கிறேன், அக்கரகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழ்வதற்கான இடம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அதை தடை செய்திருக்கலாம். ஆனால் அக்கரகாரம் என்பது மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தையும் குறிக்கும். ஆக அந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த தன் சார்ந்த சாதி ஆதிக்கத்தின் வெளிப்பாடை உணர்த்துகிற மிக அற்புதமான வசனங்கள். கடைசியாக அந்த குழந்தை அழுகின்ற அந்த காட்சியில் அந்த ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக அதை கையாண்டிருக்கிறார்கள். இதிலே இது போன்ற ஒரு குறைந்த நிதியை கொண்டு படத்தை தயாரிக்கின்ற போது ஒவ்வொரு துறை சார்ந்த ஒளிப்பதிவாளரிலிருந்து இசையமைப்பாளரிலிருந்து ஒவ்வொரு துறை சார்ந்த நடிகர்களும் தங்களுக்கு ஏற்பளிக்கப்பட்ட அந்த கதையின் பாத்திரத்தை மிகச்சிறப்பாகவே செய்திருப்பதாக நான் அறிகிறேன். தயாரிப்பாளர் அவர்கள் தடை செய்யப்பட்ட வெட்டி 42 கட்குழுத்து தூக்கப்பட்ட காட்சிகளின் சில பகுதிகளை எனக்கும் காண்பித்தார்கள். உண்மையிலேயே அது வேதனையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இதுபோல் விளிம்பு நிலையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட எமது சிறுபான்மை மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த காட்சியை இது போன்ற திரைத்துறையின் ஊராக பயன்படுத்துகின்ற போது அது மக்களிடத்திலே சென்று சேர்ந்துவிடும். மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும், ஒரு சமூக புரட்சி ஏற்படும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை அவர்கள் திட்டம் போட்டு வெட்டி தூக்கியிருக்கிறார்கள். சினிமா குறைந்து கொண்டே வருகிறது பொதுமக்கள் திரையரங்கில் பார்ப்பது என்று.
எல்லாம் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஏதேதோ வந்துடுது. அதனால் மக்கள் திரையரங்குக்கு வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் நாங்கள் அறிவோம். ஆக அந்த வகையில் இங்கு அருமை சகோதரர் பிரபு அவர்களும், அலெக்ஸ் அவர்களும், நம்முடைய செல்வகுமரன் போன்றவர்களும், இன்னும் எத்தனையோ இந்த சகோதரன் குணா போன்ற எத்தனையோ திரைத்துறையில் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் உழைப்பால், தங்கள் சுய சிந்தனையால், தங்கள் திறமையால், தங்கள் எழுத்துக்களால் அவர்கள் வடித்தெடுக்கின்ற இது போன்ற படங்கள், காட்சிகள், கதைகள் அப்புறப்படுத்தாமல், வெட்டி தூக்கி எரியப்படாமல் இந்த மண்ணின் மக்களுக்கான கதைகள் சென்றடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அதற்காக விரைவில் செப்டம்பர் புரட்சியாளர்களின் தினம், அந்த செப்டம்பர் தந்தை பெரியாரின் தினம், இந்த செப்டம்பர் திங்களில் கண்டிப்பாக இந்த ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் துணையோடு இன்றைக்கு சென்சார் போர்டில் அமர்ந்து கொண்டு கொட்டமடிக்கிறவர்கள், பொண்டாட்டிக்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா இரவு போய் திரும்பவும் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு, அதை விட்டுட்டு பாவம் கஷ்டப்பட்டு இங்கே படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய அறிவு சிந்தனையில் கை வைக்கக்கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு ஜனநாயக போராட்டத்தை நானே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும், தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு போராடுகிற அந்த போராட்ட களம் விரைவில் சென்சார் போர்டுக்கு எதிராக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நல்வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி 2 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணன் திருமா முத்தரசன், அண்ணன் சத்யராஜ் அவர்களிடத்திலேயே நான் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி. திரும்ப 1 மணி நேரம் பேசணும்னு நினைக்கிறான். அவர் 4 மணி நேரம் பேசுவார். அந்த ஆற்றலும் திறமையும் அவருக்கு உண்டு. அனுமதிக்கணும்ல. அங்கே எண்ணிக்கை அடிப்படையில் தான், அங்கேயும் கூட என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ப பேசணும்னு நினைக்கிறாங்க. நாடாளுமன்றம் என்பது இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. சட்டமன்றம், நாடாளுமன்றம் ரெண்டுமே அப்படிதான். அங்கே முழுமையான ஜனநாயகம் இருக்க வேண்டும். நம்ம இவங்க முன்னாடி பேசிட்டு போயிட்டாங்க. நம்ம சுந்தரவல்லி முதல்ல அவங்க தான் பேசிட்டு போயிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் நடந்ததை சொன்னாங்க. ராஜ்யசபாவில் சபைக்கு தலைமை தாங்கிற தலைவர் அவரே வெளிநடப்பு பண்ணுறாரு. எதிர்கட்சி தான் பொதுவாக வெளிநடப்பு பண்ணுவாங்க, அவரே வெளிநடப்பு பண்ணுறாரு. ஏன்னா தான் நினைக்கிறபடி நீ பேச வேண்டும். இது என்ன ஜனநாயகம்? இங்கே சென்சாருக்கு வந்துட்டீங்க. பாராளுமன்றத்திலேயே அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பேசவில்லை என்றால் மைக்கு துண்டிக்கப்படுகிறது, பேச நேரம் குறைக்கப்படுகிறது, பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை. அப்போ ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் வெற்றி பெறுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிற இந்த சென்சார் தடையெல்லாம் தகர்த்தெறியப்படும். உண்மையான ஜனநாயகம் இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. நீங்கள் படத்தில் சென்சார் பண்ணுறது வெளிப்படையாக தெரிகிறது. என்னென்ன காட்சிகளை ரத்து செய்து எடுத்து விட்டாருன்னு நீங்கள் போட்ட காமிக்கிறீங்க, எங்கள்கிட்ட அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. பொதுவாக திருமாவை வேல்முருகனோ முத்தரசனோ ஒரு மாநாட்டுக்கு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவசியம் வந்துடணும்பாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா பிரச்சனையை சொல்கிறதுக்கு தான். அப்படி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனையை சொல்லுவதற்கு அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த தீர்மானம்லாம் நிறைவேறணும், அதுக்கு பாருங்கண்ணா. சரி, இங்கே கொஞ்ச நாளை சந்தோஷமாக 2 மணி நேரம் உட்காந்துட்டு போனோம்னா இங்கேயும் பிரச்சனை தான். அதுக்கு தான் எங்களை கூப்பிட்ருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கேயும் பிரச்சனை தான். அப்போ எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? விடயத்தோட எல்லா இடத்துலையும் பிரச்சனை அப்படின்னா என்ன காரணம்? உண்மையான ஜனநாயகம் தலைக்கவில்லை, அவ்வளோதான் காரணம். வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இது நபர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரவி ஒரு கட்சியை ஆதரிக்கலாம், அண்ணன் இமாம் ஒரு கட்சியை ஆதரிக்கலாம், அது அவங்களுடைய சொந்த விருப்பம். அதனால் நான் தலையிட விரும்பலை. அதனால் நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும், அது முற்போக்கு கட்சியா, பிற்போக்கு கட்சியா, வலதுசாரியா, இடதுசாரியா, அதெல்லாம் ஒரு பக்கம். உண்மையான ஜனநாயகம் இருந்தால் ஒழிய நாம் பேசுகிற விஷயங்களுக்கு முடிவு காண முடியாது. ஆகவே ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் எல்லா துறைகளிலும் இருக்கிறது, திரைப்படத்துறையிலையும் இருக்கிறது. அவ்வளோதான். இங்கேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி சொல்கிறதுனால இந்த பிரச்சனையை தட்டி கழித்து கொண்டு போவதாக அர்த்தமாக்கி கொள்ள வேண்டாம்.
இதற்கான சண்டையை போடுவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக உறுதியாக மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு, தயாரிப்பாளரோ இயக்குனரோ படத்தில் நடித்த கலைஞர்களோ சோர்வடைய வேண்டாம், நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். இந்த படம் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த படங்களையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல முற்போக்கான படங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று, அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும், திரைப்படத்துறை சார்ந்த அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டு, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பினை அளித்த குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன்.